இன்றைய இந்த அங்கே விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு விவாதிக்க போற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் பத்தி தான் பேச போறோம். குறிப்பா சொல்லணும்னா, இந்தியா டுடேல ஒரு வைரலான செய்தியை பேஸ் பண்ணி தான் நம்ம தேடல் இருக்க போகுது. கண்டிப்பா. அதாவது நம்ம பண்டைய தமிழ் நாகரிகம் எப்படி எகிப்திய மன்னர்களோட அந்த மிக பாதுகாக்கப்பட்ட கல்லறைகள்ல தன்னோட சுவட்ட பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். எகிப்தில் இருக்கிற அந்த புகழ்பெற்ற மன்னர்களின் பள்ளத்தாக்க பத்தி நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. வேலி ஆஃப் கிங்ஸ்னு சொல்வாங்களே அதுதானே. உலகத்திலே ரொம்பவும் மர்மமான பாதுகாக்கப்பட்ட இடம் அது. அதேதான். அங்கேதான் பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமிங்கிறது இன்னைக்கு நாம பயன்படுத்துற தமிழ் எழுத்துக்களோட மிக முதன்மை வடிவம். கரெக்ட். ஆனா இது சாதாரணமா எந்த சந்தையிலேயோ இல்ல ஒரு துறைமுகத்திலேயோ கிடைக்கல. ஆ பின்னாடி எங்க கிடைச்சது? 6ஆம் ராமெசஸ் போன்ற மாபெரும் எகிப்திய மன்னர்களோட, அதாவது ஃபாரோஸ்களோட பாதுகாக்கப்பட்ட ரகசிய கல்லறைகளுக்குள்ள கிடைச்சிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது நம்ம முந்தைய வரலாற்று ஊகங்களை எல்லாம் அப்படியே சுக்குநூறாக்குது. எப்படி சொல்றீங்க? பண்டைய வர்த்தகர்கள் வெறுமனே கடல் மார்க்கமா பயணம் செஞ்சு துறைமுகங்கள்ல தொங்கிட்டு திரும்பினாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான எண்ணம் தான் நமக்கு இருக்கு. ஆமா, அதுதானே வழக்கம். ஆனா ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் மையப்பகுதிக்குள், அதுவும் அரசர்களின் மிகவும் புனிதமான பகுதிகளுக்குள் ஒரு வெளிநாட்டு மனிதர் நுழைய முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த ரகசிய கல்லறைகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள்ல ஒண்ணுல ஒரு குறிப்பிட்ட வரி பொறிக்கப்பட்டிருக்கு. என்ன வரி அது? சிக்க குரான் வக்கண்டா. ஓ, அதாவது சிக்க குரான் வந்தான் கண்டான். சரியா சொன்னீங்க. சிக்க குரான் வந்தான் கண்டான் அப்படின்னு தான் அர்த்தம். இது எழுதப்பட்டது இன்றோ நேற்றோ இல்லைங்க. சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆமா. வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த சிக்கே அப்படிங்கிறது ஒரு தமிழ் வணிகரோட பேரா இருக்கலாம்னு கருதுறாங்க. இந்த ஒற்றை வரி நமக்கு சொல்லும் வரலாற்று உண்மை மிக பெரியது. நீங்க இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். சொல்லுங்க. ஒரு தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்த ஒரு மனிதர் பல 1000 மைல்கள் கடல் கடந்து ஈகிப்தின் பாலைவன மணலுக்கு மத்தியில இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அதுவும் சாதாரண இடம் கிடையாது. அரசர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு. கண்டிப்பா. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சாதாரணமா வியாபாரம் பண்றவங்க துறைமுகத்தோட நின்னுடுவாங்க, அதான உங்க சந்தேகம்? ஆமா, அதேதான். சரக்குகளை இறக்கிட்டு அங்கேயே வியாபாரத்தை முடிச்சுக்குவாங்க. ஆனா ஒரு மன்னர் கல்லறைக்குள்ள இவ்ளோ பாதுகாப்பையும் தாண்டி அவர் எப்படி உள்ள போனாரு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அங்க போய் ஒரு சுவத்துல நான் இங்கே வந்தேன் அப்படின்னு எப்படி தைரியமா எழுதி வச்சார்? இந்த இடங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பா தானே இருந்திருக்கணும். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா, அந்த வணிகர்கள் அங்கே வெறும் அந்நியர்களாகவோ சாதாரண வியாபாரிகளாகவும் மட்டும் பார்க்கப்படல அப்படிங்கறது நமக்கு புரியும். ஓ, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, எகிப்திய அதிகாரிகளுக்கும் பண்டைய தமிழக வணிகர்களுக்கும் இடையே எவ்வளவு தீவிரமான ஒரு நேரடி உறவு இருந்திருந்தா அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சலுகை கிடைச்சிருக்கும். உண்மைதான். பாரோக்களின் கல்லறைக்குள்ள ஒரு வெளிநாட்டுக்காரர் நுழையிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவர்களுக்குள் ஒரு பெரிய நம்பிக்கையும் மிக நெருக்கமான கலாச்சார உறவும் இருந்திருக்கணும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம ஒரு பெரிய வரலாற்று சின்னத்துல போய் நம்ம அடையாளத்தை விட்டுட்டு வர்ற மாதிரி ஒரு உணர்வு. எக்ஸாக்ட்லி. நான் இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கேன், இத உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். இது அந்த காலகட்டத்துல தமிழர்களோட உலகளாவிய பயணங்கள் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருந்தது அப்படிங்கறத நமக்கு காட்டுது. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த வணிகர்கள் வெறும் பொருட்களை மட்டும் அங்க விட்டுட்டு வரல, தங்களோட மொழி, கலாச்சாரம், அடையாளத்தையும் அங்கே பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாம்ராஜ்யத்தின் மிக உயரிய இடத்துல தன்னோட மொழியை பொறிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அவனோட தன்னம்பிக்கையும் அவனோட சமூகம் அந்த உலகத்துல பெற்றிருந்த செல்வாக்கையும் இது மிக தெளிவா புரிய வைக்குது. சரி, இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இன்றைய காலகட்டத்துல இணையமும் அதிவேக விமான பயணங்களும் உலகத்தை சுருக்கிடுச்சுன்னு நாம நினைக்கிறோம். இன்னைக்கு நாம எங்க வேணாலும் ஈஸியா போயிடலாம். ஆனா நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எந்த ஒரு நவீன ஜிபிஎஸ் வசதியோ மொழிபெயர்ப்பு கருவிகளோ இல்லாத 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தமிழர் அங்க நின்று இருக்கிறார். பல்லாயிரம் மைல்களை தாண்டி மொழி தெரியாத ஒரு தேசத்துல, அதுவும் உலகின் மிகச்சிறந்த சாம்ராஜ்யங்களில் ஒன்றின் மைய பகுதியில போய் தன்னோட பேரை அங்கே பதிவு செஞ்சிருக்கிறார். அந்த பயணத்துக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள், கடந்து வந்த சவால்கள் எல்லாம் நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. இது வெறும் வணிகம் சார்ந்த பயணம் மட்டுமல்ல, மனிதனின் எல்லையற்ற தேடலுக்கான ஒரு சிறந்த உதாரணம். நிச்சயமாக. இது பண்டைய தமிழ் நாகரிகத்தின் உலகளாவிய வீச்சுக்கும்
வளமான வரலாற்றுக்கும் ஒரு மறுக்க முடியாத சான்று. இறுதியாக இத பற்றி சிந்திக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி அது? ஒரு சாதாரண தமிழ் வணிகரால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தின் மிக உயர்ந்த அரச கல்லறைகளுக்கு செல்ல முடிந்தது என்றால், அந்த பாலைவன மணலுக்கடியில் இன்னும் இதுபோல எத்தனை உலகளாவிய ரகசியங்களும் பண்டைய தொடர்புகளும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு அருமையான சிந்தனை. இந்த ஒற்றை கல்வெட்டே இவ்ளோ பெரிய கதையை சொல்லுதுன்னா, இன்னும் எத்தனையோ கதைகள் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேயர்களே. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.